பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேகா தரப்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், கடிதத்தில் என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒய் பிரிவு பாதுகாப்பில் தாவேகா தலைவர் விஜய் இருப்பதாகவும், ஆனால் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது போதிய அளவிற்கான போதிய அளவுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டி பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும், தொடர்ந்து நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை தாவேகா தலைவர் விஜய் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய அவருக்கு போதிய அளவில் பாதுகாப்பு இல்லை என்கிற அந்த கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சருக்கு தாவேகா தரப்பு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக நேற்று முன்தினம் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அப்போது 3வது இடத்துல வெள்ளிவாக்கத்துடைய பிரச்சாரத்தை கூட்டத்தை ரத்து செய்து அவர் புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில அங்கு அதிக அளவில் பொதுமக்கள் கூடக்கூடிய நிலையில அங்கு போதிய அளவில் பாதுகாப்பு காவல்துறை வழங்குவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. சில நேரத்துக்கு முன்பு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியும் சந்தித்து இதே புகாரை கொடுத்த நிலையில தற்போது அதே புகாரை மத்திய உள்துறை அமைச்சருக்கும் கடிதமாக எழுதியிருக்கிறாங்க. அபினேஷ், இப்போ நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்தை அவர்கள் நாடியது எதற்காக? அது குறித்த காரணம் ஏதேனும் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கா? இல்ல, குறிப்பாக இங்கு அவர்கள் 4 அதிகாரிகளை மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மிக முக்கியமான 4 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க. தற்போது நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திற்கு பிறகும் காவல்துறை அதிகாரிகளையும் மாற்றணும். குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர், அதே போல மாநகராட்சியுடைய காவல் ஆணையர் ஆகிய 20 மாற்றம் செய்யணும்னு ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு புகாரையும், அதே போல மத்திய அரசிடம் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்திற்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த புகாரை மத்திய அரசிடம் இதை எடுத்துட்டு போயிருக்காங்க. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேகா தரப்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அக்கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். கூட்டம் அதிகமாக இருந்த இடங்களில் பேருந்துகளை அனுமதித்தார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு அதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூரிலிருந்து கொளத்தூருக்கு செல்லும் வழியில் போதிய அளவிலான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் அதில் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒய் பிரிவில் பாதுகாப்பில் உள்ள ஒருவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் நிர்மல்குமார் முன்வைத்துள்ளார்.